அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ராகி இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பூ மாதிரி நல்ல சாஃப்டான இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சொல்கிற அளவுகள்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ராகி 3 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இட்லி அரிசி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உளுந்தம்பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி சின்னதாக 1 கப் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரெகுலராக எந்த கப்பில் அளப்பீங்களோ அதே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இருக்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரே கப்பில் 3ஐயும் நம்ம அளந்துக்கிட்டோம் அப்படின்னா அளவு கரெக்டாக இருக்கும். அளந்து எடுத்துக்கிட்டு நம்ம தண்ணியில் ஒரு 3லிருந்து 4 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா உப்பி வந்துடும். உளுந்தெல்லாம் நல்லாவே உப்பி வந்துடும். அதை நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறேன். நான் ஏற்கனவே இட்லி மாவை அரைச்சிட்டு அதே கிரைண்டரில் நான் அரைச்சிக்கிறேன். இது மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சா ரொம்பவே சாஃப்டாக வரும். மிக்சியில் அரைக்கும்போது ஒரு சில நேரங்களில் ராகி நமக்கு நல்லா அரைபடுறது இல்லை. அதனால் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைபட்டுருச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே பாத்திரத்தில் தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு ஒரு பாதி அளவுக்கு மட்டும் மாவு இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து அதில் மாற்றிக்கோங்க. நான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நைட் ஃபுல்லாக புளிக்க விட்டுறலாம். இப்போ நான் காலையில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நல்லா புளிச்சு வந்திருக்கு. மேலே அந்த ராகியோட கலர் எல்லாமே நமக்கு மேலே தெரியுது. இந்த அளவுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா இட்லி நமக்கு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். இது நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிறேன். கரெக்டான பதத்தில் கலந்துட்டு நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து ஆவி வந்ததுக்கப்புறம் ஊற்றி வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கரெக்டாக இந்த குழி அளவுக்கு மட்டும் நான் ஊற்றிக்கிறேன். நான் ரெகுலராகவே இந்த தட்டில் துணி மேலே பரப்பிட்டு தான் ஊற்றுவேன். ஏன்னா இது பழைய இட்லி பாத்திரம். அதனால் இந்த துணிக்கு கீழே எல்லாம் கூட சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இது ரொம்பவே சாஃப்டாக இட்லி வர்றதுக்கு எல்லா இடத்துலையும் ஆவிப்பட்டு ரொம்ப சாஃப்டாக வரும். பாருங்கள், நான் ஊற்றிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் வச்சிங்க அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ 2 தட்டையும் ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் நம்ம நல்லா வேக விட்டுறலாம். அடுப்பு சிம்லேயும் இருக்க வேணாம், ஹைலையும் இருக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா எப்படி உப்பி வந்திருக்குன்ட்டு. நான் சும்மா ஒரு கத்தி விட்டு பார்த்துக்கிறேன். மாவு எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு மேலே கொஞ்சமாக தண்ணி தெளித்து 1 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். நார்மலாக மில்லட்டை பொறுத்த வரைக்கும் வளவளப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்கும். துணியை விட்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டோம் அப்படின்னா துணியை விட்டு நல்லாவே வந்துடும். நான் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே எடுக்கிறேன். பாருங்கள், இட்லி நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. நம்மளோட சேனலில் நிறைய மில்லட் ரெசிபீஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம 2 தட்டையும் எடுத்தாச்சு. நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு புட்டு காட்டுறேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. நீங்கள் இதே மெத்தட் ட்ரை பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு சைடிஷ்ஷாக காரமான சட்னி அல்லது சாம்பார் எதுனாலுமே கொஞ்சம் காரம் கூடுதலாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.